அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. திராவிட கட்சிகளுக்கு நோ, அண்ணாமலை கொடுத்த வார்னிங். தமிழக பாஜக தலைவர் சீனியர்ஸ் எல்லாமே ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. திராவிட கட்சிகளுடன் திருப்பியும் கூட்டணி வச்சா 2% பார்ட்டியா மாறிடும். யார் சொல்லியிருக்கிறா? வாங்க விரிவா பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க சமீபத்துல திங்க் எஜுகேஷன் கான்க்ளேவ் 2025 அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழகத்தை பத்தியும் தமிழக பாஜக பத்தியும் நிறையவே பேசினாரு. அந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா இருந்த திரு பிரபு சால்வா அவங்க பல கேள்விகள் அண்ணாமலை கிட்ட கேட்டாங்க. குறிப்பா சாட்டையடி பத்தி கேட்டாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னா, சாட்டையடி என்பது நம்மளோட கலாச்சாரங்க, மக்களோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் அவங்களோட போராட்டங்களை இணைக்கிறதுக்கும் இது ஒரு வழி அப்படின்னு சொன்னாரு. இப்போவும் நாங்க எங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போனா சாட்டையால அடிக்கிறது வழக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி, இங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. லோக்சபா தோல்விக்கு அப்புறம் நீங்க லண்டன் போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் வேகமா மாறிட்டு இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸு, அரசு ஊழியர்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட திறமையை வளர்க்கறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா அந்த அரசியல்வாதிகள் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. நானும் சாதாரண அரசியல்வாதி போல இருக்க விரும்பலைங்க. செயலாளர்களோட பேச்சை கேட்டுட்டு கையெழுத்து போடுற அரசியல்வாதி நான் இருக்க விரும்பல. நான் என்ன புதுப்பிக்க விரும்புறேங்க, அதனால்தான் அந்த மேற்படிப்புக்கு நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் கல்வி தொடர்பான தன்னோட கவலையும் அண்ணாமலை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. NSER 2022 அறிக்கையில பாத்தீங்கன்னா அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல 43% பேருக்கு வந்து 1ல இருந்து 9 வரையான அந்த எண்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த ஆய்வு நடத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 25% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்கான மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கல்வியில பல குறைபாடு வச்சிருக்க நம்ம மாநிலம் எப்படிங்க 1 ட்ரில்லியன் இலக்கை நம்ம எட்ட முடியும் பொருளாதாரத்துல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்ப நம்ம மெயின் விஷயத்துக்கு போவோம். அண்ணாமலை வந்து திராவிட கட்சிகளோட எதுக்கு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. திராவிட கட்சிகளோட நம்ம கூட்டணி வைக்கும் போல அவங்க கொடுக்குற சீட்டு தான் நம்ம வாங்க முடியும். அந்த வாங்குற சீட்டை வச்சு நம்மளோட தமிழக பாஜகவை வளர்க்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவங்க கட்சி தொடங்கி 2 தேர்தல் சந்திச்சாங்க. அதுல தன்னோட வாக்கு சதவீதத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க. திராவிட கட்சிகளுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களும் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணியில அவங்களுக்கு லாபம் கிடைச்சது, 25 சீட்டுக்கு மேல கிடைச்சது. ஆனா அதுலதான் அவங்களோட வீழ்ச்சியும் ஆரம்பிச்சதுங்க. ஒருவேளை தொடர்ந்து கேப்டன் அவங்க தனிச்சு நின்றுந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவர் ஆட்சியை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. மற்றொரு உதாரணம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க எடுத்துக்கலாங்க. அந்த கட்சியும் ராமதாஸ் அவங்க ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சி வந்து நல்ல முன்னேறி வந்துச்சு. நிறைய போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த கட்சி நல்ல முன்னேறி வந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களும் அதிமுக, திமுக அப்படின்னு மாறி மாறி கூட்டணி வச்சாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. ஆனா அதுவே மக்களுக்கு சலிப்பை ஏற்பட்டுருச்சு. போக போக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவங்க ஓட்டு கொடுக்கறத மக்களும் மறந்துட்டாங்க. அந்த கட்சியும் பாத்தீங்கன்னா இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த கட்சி இப்போ 4% ஓட்டு தான் வச்சிருக்குது. அவங்களோட சின்னத்தை கூட காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அதே போல நாமளும் தனிச்சு நின்னாதான் மக்கள் நம்மள நம்புவாங்க. அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம தான் தெளிவா நம்ம சொன்னாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், நம்மளும் ஆட்சியை பிடிக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவங்க. இந்த திராவிட கட்சிகள் கூட நம்ம கூட்டணி மீண்டும் மீண்டும் வச்சோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் பழையபடி 2% பார்ட்டியா மாறிடும். அப்புறம் நம்ம நோட்டா கூட தான் போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளோட இலக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட இருந்து 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி நம்ம போட்டி போடுறதுக்காக நம்ம கட்சி இல்லைங்க. நம்ம தனியா நின்று நம்ம மக்கள் கிட்ட நம்பிக்கை பெறணும், நம்பிக்கை பெற்று நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதுக்குதான் இப்ப தமிழக பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர் எல்லாமே கோபமா இருக்கிறாங்க. அண்ணாமலை எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. திமுக ஒழிக்கணும்னா நம்ம அதிமுக மாதிரி பெரிய கட்சி கூட சேர்ந்தா மட்டும்தான் திமுக ஆட்சியை ஒழிக்க முடியும். தனியா நின்னா திமுக ஆட்சியை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா பாஜகவோட அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக தனிச்சு நின்று ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையோட வழிதான் சரியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழக மக்களும் அதே தான் எதிர்பார்க்கிறாங்க. திமுக அதிமுக இல்லாம
ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நினைப்பை அண்ணாமலை அவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.